வீவர்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் வெஜ் குருமா. பாருங்கள், ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, தேங்காய். அடுத்தது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு. இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்று ஒன்றா வதக்கணும், ஒன்று பின்னாடி ஒன்று. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு லைட்டாக பொரிக்கணும், ரொம்ப வேக வைக்கூடாது. பொரிச்சிட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். 2 தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அதோடு சேர்த்து 2 துண்டு தேங்காய் பட்டை, ஒரு பச்சை மிளகாய். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டு இறக்குறச்ச அவ்வளோதான். இது லைட்டாக நம்ம போட்டிருக்கிறது சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதையும் போட்டு சும்மா நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதோடு சேர்த்து ஒரு கரம் மசாலா சேர்த்து, கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா 3மே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். 3த்தையுமே நல்லா வதக்கிக்கணும். சும்மா ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு தட்டிட்டு வதக்கி எடுத்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். அவ்வளோதான் வியூஸ். இதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள் வியூஸ், வதக்கி எடுத்தது நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. பார்த்தீங்களா? இதை தாளிக்க போகிறோம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 2 ஸ்பூன் போடுங்க. தாளிக்கிறதுக்கு வாசனையாக இருக்கும். போட்டுட்டு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு அது கூடயே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சும்மா வதக்கிறதுக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஏன்னா நம்ம விழுதில் இஞ்சி பூண்டு சேர்க்கல, அதனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கின உடனே ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டாக வதக்கிட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் விழுது, அந்த விழுது அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான் விவரம். இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச உடனே கொத்தமல்லி தாளை போட்டு இறக்கிடலாம். சும்மா அந்த மிக்சியை கழுவி, ஏன்னா மசாலாலாம் ஒட்டி இருக்கு இல்லையா, அதனால மிக்சியை கழுவி அதை போட்டுருங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்காக. அதுதான் விவர்ஸ், குழம்பு நல்லா கொச்சிச்சு பாருங்கள். இதை டிஃபன், சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.